நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். சொல்லு தேவிகா. அக்கா. என்ன? ஹலோ ஹலோ. என்ன ஆச்சு? அது அக்கா, தினேஷன் அவ தேடி இங்க ஒரு ஆளு வந்திருக்காரு. யாரு? காட்டுப்பூச்சியும். காட்டுப்பூச்சியா? அப்படிதான் அவர் சொன்னாரு. அந்த ஆளு பார்த்தாலே பயமா இருக்கு. கையில இருக்க பையில ஏதோ மிருகத்தோட காலெல்லாம் வெட்டி வச்சிருக்காரு. எனக்கு ரொம்ப பயமா இருக்குக்கா. அம்மா அங்க இல்லையா? இல்ல, வெளியே போயிருக்காங்க. அந்த ஆள் வெளியே தான் இருக்கான். அண்ணனை பார்த்தாதான் போவேன்னு சொல்றான். அந்த ஆளு வீட்டுக்குள்ள வந்துருவானோன்னு பயமா இருக்குக்கா. நீ ஒரு வேலை செய், லலிதா அக்கா வீட்டுக்கு போயிடு. அம்மா வந்ததும் திரும்ப வா. அந்த ஆள் பார்த்துட்டான்னா? அந்த ஆள் முன்வாசல்ல தானே இருக்கான். மெதுவா பின்வாசல் வழியா போயிடு. சீக்கிரம் போ. சரிக்கா. காட்டுப்பூச்சியா? லாலே 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 லாலா. சே, வளர்ந்துருக்க கொஞ்சம் கூட அறிவில்ல. என்னடா இது, இப்ப இருக்க பொண்ணுங்களே மோசம். இத போய் பாக்குறாளே. தினேஷுக்கு இப்போ யார் மேலேயும் நம்பிக்கை இல்லாத மாதிரி தான் என்கிட்ட பேசினா. நீ ஏதாவது சொல்லி அவனை நம்ப வைக்க வேண்டியது தானே? நான் சொல்லாம இருப்பானா? என்னதான் சொன்னாலும் அவன் கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லாமே இருக்கான். அவனுக்கு கொஞ்சம் பக்தி அதிகமாயிடுச்சோன்னு சந்தேகமா இருக்கு. அவன் நம்ம பக்கம் இருந்தாதான் பாலுவுக்கு நம்ம நல்ல பாடம் கற்பிக்க முடியும். அவன் ஒரு டாக்டருங்கிற திமிரை உடைக்கணும்னா இனிமே அவன் டாக்டர் தொழிலையே பண்ணக்கூடாது. ஒரு ஏழ்மையான குடும்பத்துல தான் பிறந்திருக்கான், வளர்ந்திருக்கான். யாரையோ ஏமாத்தி டாக்டர் ஆயிட்டாங்கிறதுக்காக நம்ம குடும்பத்தோட சம்பந்தம் வச்சுக்கிற அளவுக்கு அவனுக்கு எந்த யோகியதையும் கிடையாது. சொல்ற அளவுக்கு என்ன தகுதி இருக்கு? எந்த நிலையிலயும் அவன் நமக்கு தகுதி இல்லை. நம்ம குடும்பத்து ஆளுங்க முன்னாடி வந்து நிக்க அவனுக்கு என்ன யோகிதை இருக்கு? என் பொண்ணு அவனோட MBBSக்கு முன்னாடி விழுந்துட்டா. ஒரு டாக்டர் அவ விரும்புறேன்னு சொன்னா நான் கண்ணை மூடிட்டு ஓகேன்னு சொல்வேன்னு அன்னைக்கு அவன் நம்பி இருக்கா. டாக்டரா இருந்தா மட்டும் போதாதுல்ல, நல்ல குடும்பத்துல பிறந்தவனா இருக்கணும் பெரிய இடத்துக்கு வந்து சேர. மற்றபடி கண்ட பயல்கள்லாம் பெரிய இடத்துல வந்து உட்கார்ந்தா ஊரே நாசமாயிடும்னு அந்த காலத்துல பெரியவங்க சொன்னதெல்லாம் உண்மைதான். என்னதான் காலம் மாறி போனாலும் அந்த காலத்து பெரியவங்க சொன்னதெல்லாம் 100க்கு 100 உண்மைதான். நமக்கு சமமா இருக்கிறவங்க கிட்ட மட்டும்தான் நம்ம சாவகாசமே வச்சுக்கணும். பெரிய குடும்பத்துல பிறக்கலன்னா பெரிய கலெக்டர் வந்து சொன்னாலும் நான் அவனை மதிக்க மாட்டேன். அப்பா கிட்ட இருந்தும் தாத்தா கிட்ட இருந்தும் நான் பார்த்து கேட்டு கத்துக்கிட்டதெல்லாம் இதுதான். அதனால டாக்டர் பாலுவை நம்ம குடும்பத்தோடு வச்சிருந்த உறவு நீடிக்கும்னு ஜென்மத்துக்கும் நினைக்க கூடாது. எந்த காலத்திலையும் அவனை என் பொண்ணோட புருஷனை என்னால் ஏத்துக்கவே முடியாது. காரணம், ஏன் உடம்புல ஓடுறது எந்தவித கலப்படமும் இல்லாத ராஜ ரத்தம், ராயல் பிளட். அது அதோட வேலையை காட்டிக்கிட்டே தான் இருக்கும். நீ எதுக்குடா சிரிக்கிற? உன் உடம்புலயும் ஓடுறது ராஜ ரத்தம் தான். சிரிக்கிறத நிறுத்துடா. எதுக்குடா இப்படி சிரிக்கிற? சிரிச்சது வேற எதுக்காகவும் இல்ல. பல பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க உன்னோட ஆன்டி பைத்தியமானு. முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா அங்கிள் கிட்ட சொல்லி ஏதாவது பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்க்க சொன்னாங்க.
இல்லைன்னா உன் ஆன்ட்டிக்கு பைத்தியம் மூத்தி போய் ஊர்க்காரங்களுக்கு தலைவலி ஆயிடும்னு சொன்னாங்க. எனக்கு பைத்தியம்னு யார் சந்தேகப்படுறாங்க சொல்லு. சில சமயம்லாம் எனக்கும் அப்படிதான் தோணிருக்கு. ஏன் எப்படி உனக்கு ஏன் தோணுச்சு அது வந்து சொல்லுடா, நானும் தெரிஞ்சுக்கிறேன். என்னை பத்தி சொன்னவங்களுக்கு பைத்தியமா இல்ல எனக்கு தான் பைத்தியமான்னு நானும் தெரிஞ்சுக்கிறேன். அது பல நேரம் அப்படிதான் கேள்வி கேட்பாங்க. பொண்ணு ஒரு ஆளை காதலிச்சா அவன் கூட சேர்ந்து வாழணும்னு முடிவு பண்ணிட்டா. அதை தெரிஞ்சுக்கிட்ட எந்த அப்பா அம்மாவாலையும் சீக்கிரத்தில் அதை ஏற்றுக்க முடியாதுதான். ஆனா பொண்ணு அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடியே 2 குழந்தை பிறந்தும் கூட அவங்கள பிரிக்கணும்னு இப்பவும் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்க அந்த பொம்பளைக்கு பைத்தியத்தை தவிர வேற என்ன வியாதி இருக்குன்னு இப்பவும் என்கிட்ட கேட்குறாங்க. இப்படி ஒரு அம்மாவை கட்டுக்கதையில கூட யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்கன்னு தான் சில பேர் சொல்றாங்க. மற்றவங்க அபிப்பிராயத்தை விட்டு தள்ளு. உனக்கு என்ன தோணுது? எனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்குன்னு உனக்கு எதுக்காக தோணுச்சு? சில பேர் சில நியாயமான கேள்விகளை என்கிட்ட கேட்டப்போ அவங்க கேட்கறதுலயும் ஏதோ விஷயம் இருக்குன்னு தான் எனக்கு தோணுச்சு. என்ன கேள்வி? அறிவு கெட்டவனே, 2 குழந்தைங்க பிறந்தும் கூட உன்னோட ஆன்ட்டி சொல்றத நம்பி முறை பொண்ணுக்காக காத்துக்கிட்டு இருக்கியே, நீ சரியான முட்டாள் தாண்டான்னு சில பேர் சொல்றாங்க. இப்படிலாம் சொன்னவங்க கிட்ட உமா என் கூட வாழ்வான்னு உங்களுக்கு நான் அதை நிரூபிக்கிறேன்னு பதிலடி கொடுத்துட்டு தான் வந்திருக்கேன். ஆண்டி, அப்போ கூட எனக்குள்ள ஒரு சந்தேகம் இருந்துச்சு. உமாவோட குழந்தைங்களே வளர்ந்துட்டு இருக்கும்போது அவளை நான் தான் கட்டிக்கணும்னு நீங்க ஏன் இவ்வளோ பிடிவாதம் பிடிக்கிறீங்க? அப்போ எல்லாரும் சொல்ற மாதிரி உங்களுக்கு ஏதாவது மனநோய் இருக்கா என்ன? நான் சொல்றதுக்கெல்லாம் மண்டையாட்டிக்கிட்டு அதை அப்படியே செய்யற உனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு நீ ஏன் இது வரைக்கும் யோசிக்கல? 2 குழந்தைங்களுக்கு அம்மாவான என் பொண்ண இப்பவும் ஏத்துக்க தயாரா இருக்கிற உனக்கும் இருக்கும்ல மன ரீதியான பாதிப்பு. நான் ஒன்றும் அழக பார்த்து மயங்கினவன் இல்லை ஆண்டி. அவளோட சொத்தும் பணமும் தான் எனக்கு வேணும். என்னடா பதில் சொல்லாம இருக்க? என்னோட எல்லா சந்தேகத்துக்குமான பதில தான் நீங்க கொஞ்சம் முன்னாடி சொன்னீங்க. உங்களுக்கு மன ரீதியா எந்த பிரச்சனையும் இல்லைன்னு எனக்கு நல்லா புரியுது. நீங்க ஏன் இப்படிலாம் யோசிக்கிறீங்கன்னு இப்ப நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். உங்க உடம்புலையும் என் உடம்புலையும் ஓடுறது ராயல் பிளட். அதோட ஆதிக்கத்தை நம்ம காட்டாம இருக்க முடியாதுல்ல. நம்ம குடும்பத்துக்குள்ள வர கொஞ்சம் கூட யோகிதை இல்லாத ராஜ ரத்தத்துல பிறக்காத அந்த பாலுவை எப்பவுமே நம்மளால ஏத்துக்க முடியாது. அதனாலதான் இப்பவும் எப்படியாவது உமாவை அந்த பாலு கிட்ட இருந்து பிரிக்கணுங்கிற நினைப்பு உங்க மனசுல ஓடிக்கிட்டே இருக்கு. மற்றபடி மன ரீதியா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. சுயமரியாதை வானளவுக்கு இருக்கு. உண்மையிலேயே நம்ம நாட்டில் நடக்கக்கூடிய பல வகையான கொலைகளுக்கு கூட இந்த விஷயம்தான் காரணமா இருக்கு. பாலுவை கொண்டு போடுற அளவுக்கு நான் இப்படி யோசிக்கிறேன்னா என் உடம்புல ஓடுறது ராஜ ரத்தங்கிறதுனால தான். சரிதானே ஆண்டி? மற்றபடி அன்னைக்கு ஒரு டான்ஸ் ஷோ அட்டன் பண்ண முடியாதனால தான் பொண்ணையும் தான் பொண்ணோட புருஷனையும் நிரந்தரமா பழி வாங்கணும்னு யோசிக்கவே முடியாதுல்ல. பேரு பெருமை அந்தஸ்து நிறைஞ்ச குடும்பத்துக்கு அது தாங்க முடியாத ஒரு அவமானம். ஆண்டி, பாலு மேல நமக்கு இருக்கிற பகைக்கான காரணத்தை நாம தெரிஞ்சுக்கிட்டோம். நாம நம்மள நல்லா புரிஞ்சுக்கிட்டோம். இது வரைக்கும் நம்ம குடும்பத்துல வாழ்ந்தவங்க எல்லாரும் சந்தோஷமா கௌரவமா தான் வாழ்ந்திருக்காங்க. பாலுவால அவங்களுக்கு அவமானம் ஏற்படவே கூடாது. நம்ம குடும்பத்தை அவமானப்படுத்த நினைக்கிறவனை அவமானப்படுத்துறதுக்கு நான் இப்போ ஒரு பிளான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். என்ன அது? மனைவியோட சேர்த்து காதலியும் ஒரே வீட்டில் ஒன்னா தங்க வச்சிருக்கிற பாலுவை பத்தி சோசியல் மீடியாவில் ஒரு போஸ்ட் போடலான்னு முடிவு பண்ணிருக்கேன். அதை படிக்கிறவங்க சோசியல் மீடியாவில் பாலுவை கண்ணா பின்னான்னு திட்டி நார் அடிச்சிருவாங்க. எதை செஞ்சாலும் இனிமே நம்ம கண்டிப்பா ஜெயிச்சே ஆகணும். தோக்கவே கூடாது. அந்த தினேஷை எப்படியாவது நம்ம கூட நிக்க வைக்கணும். அவன் நமக்கு ரொம்ப ரொம்ப தேவை. எப்படியாவது கூட்டிட்டு வந்துடுறேன். அவனுக்கு பின்னாடி அவனுக்கு உதவி செய்ய யாரோ இருக்காங்கன்னு அவன் சொன்னான். அப்படிப்பட்ட ஆள் யாருன்னு நாம முதல்ல கண்டுபிடிக்கணும். அது யாரு? அது யாரு இன்னொரு ஆளு? குருநாதா,
குருநாதா குருநாதா டேய். குருநாதா விடுறா டேய் என்ன விடுறா டேய் உங்களை விட மாட்டேன். டேய் என்ன விடுன்னு தர நான் விட சொல்றேன் மாட்டேன். குருநாதா நீ தான் எனக்கு உதவ முடியும். குருநாதா என்னை கைவிட்டாத. டேய் விடுறா விடு. எனக்கு இந்த மாதிரிலாம் பாசம் காட்டுறது பிடிக்காதுன்னு உனக்கு தெரியாதா? நீ என்னை கூப்பிடும்போது நான் லக்னோவில் தான் இருந்தேன். அங்கிருந்து உடுப்பிக்கு தேவையான லோடை ஏற்றிக்கிட்டு நேற்றுக்கு தான் இங்கே வந்தேன். அடுத்த லோடு வந்துருச்சுன்னா நான் திரும்பி போய் தான் ஆகணும். ஒரு நேஷனல் பர்மிட் டிரைவருடைய வாழ்க்கை இருக்குல்ல, இந்த முடிவே இல்லாத ஹைவேல தாண்டா இருக்கு. அது இருக்கட்டும், நீ எது கூப்பிட்ட அதை முதல்ல சொல்லு. என்ன செய்யணுமோ அதை டக்கு டக்குன்னு முடிச்சிடணும். என்ன தாண்டா பிரச்சனை? குருநாதா என் பொண்டாட்டியும் அவ காதலன் பாலும் சேர்ந்து எனக்கு துரோகம் பண்றாங்க. குருநாதா என் பொண்டாட்டி என்னை உதறிட்டு போயிட்டா. ஹலோ அக்கா. என்னம்மா அந்த ஆள் போயிட்டானா? இல்லக்கா, நீ இப்ப எங்க இருக்க? நான் அவங்க கண்ணில் படாம மறைஞ்சு நின்று பேசிட்டு இருக்கேன். தினேஷ் அண்ணாவும் வந்துட்டாரு. தினேஷ் அண்ணா அந்த ஆளுக்கிட்ட என்னென்னவோ சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவ என் பொண்ணையும் கொண்டு என் பொண்டாட்டியும் கூட்டிட்டு போயிட்டா. அது வரல நீ என்ன விரல் சுப்பிட்டு இருந்தியா? எல்லாத்தையும் பறி கொடுத்துட்டு இப்ப என்கிட்ட வந்து கதறிட்டு இருக்கியா? ஆ? அக்கா, தினேஷ் அண்ணாவை அவர் அடிக்கிறாரு. ஐயோ எதுக்கு? எதுக்குன்னு தெரியல. அப்படியாவது 4 அடி வாங்கட்டும். ஐயா அடிக்காத குருநாதா. இல்ல, ஒரு உதவி செய்யடா. அம்மா ஆம்பளைடா. என்னைய கொன்றுவ போல அக்கா, இருக்கு. நீங்க கவலைப்படாதீங்க. விடு குருநாதா. அந்த ஆளு நமக்கு வேணாம் பண்ணதுக்கெல்லாம் குருநாதா. திரும்ப வாங்கிக்கட்டும். ஐயா, குருநாதா. ஐயா, ஒண்ணு ஆமா, நிக்க ஐயா. அடிச்சாதடா. வாடா. குருநாதா நீ என்ன அடி கொன்னுடு. ஆனா அவனை பழி வாங்கிய தீரணும். குருநாதா எனக்கு உதவி செய். குருநாதா எனக்கு உதவி செய். என் பொண்டாட்டி மூக்குக்கு கீழே மீச இருக்குல்ல, அதெல்லாம் தில்ல நாம்பளைங்க வச்சிருக்கணும். உன்ன மாதிரி கையால் ஆகாதெல்லாம் வச்சிருக்க கூடாது. சொல்றா நாயே, உன் கண்ணு முன்னாடியே இருந்து ஒருத்தன் எல்லாத்தையும் தட்டி பிடிச்சிடும் போது நீ என்னடா பண்ணிட்டு இருந்த? நீ தோக்க கூடாதுடா. நீ தோக்கறதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன். அந்த டாக்டரை உன் வாழ்க்கையில இருந்து எதை தட்டி பறிச்சானோ அதை எல்லாத்தையும் அவன்கிட்ட இருந்து நீ தட்டி பறிக்கிறா. நான் உன் கூட இருப்பேன்டா. நான் இருக்கேன்டா. அது கவலைப்படாத. போதும் குருநாதா, அது போதும். ஹலோ 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 தேவிகா. அக்கா, இப்ப அங்க என்னதான் நடக்குது? இப்போ அவர் அடிச்ச ஆளே கட்டி அணைச்சு ஆறுதல் சொல்றாரு. நீ என்ன சொல்லிட்டு இருக்க? நான் இப்ப பாக்குறதெல்லாம் கனவா நனவான்னு கூட எனக்கு தெரியலக்கா. அவங்க 2 பேருக்கும் சண்டை இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. அவங்க அடுத்ததா என்ன திட்டம் போடுறாங்கன்னு பார்த்துட்டு கால் பண்றேன். என்ன ஆனாலும் நீ அந்த பக்கம் போகாத. இல்ல, அவங்களுக்குள்ள இருக்கிறது மோசமான ஃப்ரெண்ட்ஷிப்னு தோணுது. சரிக்கா, அப்புறம் கூப்பிடுறேன். அந்த பையன் எடுத்துட்டு வா. நீ என் கூட வா. என்னோட வண்டியில இந்த ஊரை சுத்தி பாத்திரலாம் வா. நாம 2 பேரும் ஒரு ட்ரிப் போயிட்டு வரும்போது நீ எதுக்கும் துணிஞ்சவனா மாறிடுவ. நம்ம எல்லாத்தையும் முடிச்சுட்டு திரும்ப வரும்போது இந்த டாக்டர் குடும்பத்தை உண்டில் பண்ணிடலாம். இது என்ன குருநாதா? அது போற வழியில காட்டுல என் பசங்களுக்கான சாப்பாடு இது. ஓ ஓ வா. ஹலோ ஹலோ அக்கா. என்னாச்சு? அந்த ஆள் போயிட்டானா? போயிட்டான். அந்த ஆளு மட்டும் இல்ல, அந்த ஆளோட தினேஷ் அண்ணாவும் போயிட்டாரு. எங்க? எங்கன்னு தெரியல. ஏதேதோ பேசி முடிவு பண்ணிட்டு தான் போயிருக்காங்க. யார் அந்த ஆளு? யாருக்கு தெரியும்? அந்த ஆளு யாரா இருந்தாலும் கொஞ்சம் கூட சரியே இல்லை. அட கடவுளே, யார் அந்த புது ஃப்ரெண்டு? எதுக்கும் நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும்க்கா. அந்த ஆளோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டு உங்களை தொந்தரவு பண்ண வரவும் வாய்ப்பு இருக்கு. அந்த ஆளை பார்த்தா எதையும் செய்ய துணிகிற சாத்தா மாதிரி தோணுது. எந்த ஃப்ரெண்டை வேணாலும் கூட்டிட்டு வரட்டும். இனிமே என்னால பாலு வாழ்க்கையிலும் உமா வாழ்க்கையிலும் பிரச்சனை வந்துச்சுன்னா அன்னைக்கு என் வாழ்க்கையை நான் முடிச்சுப்பேன். அதுக்கப்புறம் என் பேரு சொல்லிட்டு பிரச்சனை பண்ண யாரும் வரமாட்டாங்கல்ல.
என்னக்கா நீங்க இப்படி எல்லாம் சொல்றீங்க? செத்து போகணும்னு பல தடவை முடிவு பண்ணதுதான். அப்படி பண்ணணும்னு நினைக்கும் போது என் பொண்ணோட முகம் தோணும். நான் இல்லைன்னா என் பொண்ணை யாரு பார்த்துப்பாங்க? அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் உயிரோடவே இருந்தேன். ஆனா இப்ப கடவுளின் குழந்தை பறிச்சுக்கிட்டாருல, இப்ப நான் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அக்கா தேவையில்லாம அப்படிலாம் யோசிக்காதீங்க. நீ போனை வச்சிரு, நான் அப்புறமா கால் பண்றேன். சரிக்கா. ஹேமா, அப்ப ஏற்கனவே ஒரு முடிவு பண்ணிட்டு தான் நீங்க இருக்கியா ஹேமா? உன் பொண்ணு உன்னை விட்டு போயிட்டா. வாழ்க்கையை பார்த்து பயந்து ஓடி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்க. எது நடந்தாலும் தைரியமா பாத்துக்கலாம் தான் நான் அந்த தினேஷ் கிட்ட இருந்து உன்னை இங்க நம்ம வீட்டு கூட்டிட்டு வந்தேன். தனியாளா வாழ்க்கையில வர சோதனையை சந்திக்கவும் உனக்கு பாதுகாப்பையும் நிச்சயமா உனக்கு எங்களால தர முடியுங்கிற நம்பிக்கை எனக்கும் பாலுவுக்கும் இருக்கு. நாங்க அதுக்காக முயற்சி பண்ணும்போது நீ இந்த பிரச்சனையில இருந்து தப்பிக்கிறதுக்கு இப்படி ஷார்ட்கட்டை யோசிக்கிறேன்னு நினைக்கிறப்ப எனக்கு பரிதாபமா இருக்கு. இவ்ளோ பிரச்சனைக்கும் காரணம் நான் தானே. இனிமே என்னால பாலுக்கு தினேஷால எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. இப்ப ஏதோ மோசமான ஆள் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்காருன்னு தேவிகா ஃபோன் பண்ணி சொன்னான். எதுக்காக என்னால நீங்க 2 பேரும் நிம்மதி இல்லாம இருக்கணும்? நான் ஒரேடியா போயிட்டேன்னா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும்ல. தினேஷ் இப்போ பாலு உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து இருக்க வச்சிருக்காருன்னு ஊரெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறப்ப உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா உன்னை நானும் பாலுவும் சேர்ந்து கொன்னோன்னு சொல்ல கூட அவன் தயங்க மாட்டான். அப்புறம் உண்மையை நிரூபிக்க நானும் பாலுவும் கோர்ட்டு கேஸ்ன்னு அலையணும். ஆனா உனக்கு அதை தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லா கஷ்டத்தையும் நாங்க தான் அனுபவிக்கணும். அதுதான் நீ பாலுவுக்கு கொடுக்கிற மிகப்பெரிய தண்டனை. வாழ்க்கையில எல்லாரும் சாகிறத பத்தி யோசிப்பாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் சாகிறது எதுக்குமே தீர்வில்லைன்னு அவங்க புரிஞ்சுப்பாங்க. அதனால அந்த மாதிரி நினைப்ப மனசுல இருந்து ஒரேடியா தூக்கி எறிஞ்சிரு. அப்புறம் வாழ்க்கையோட அடுத்த கட்டத்துக்கு எப்படி போலான்னு மட்டும் யோசி. உன் பொண்ணு உன்னை விட்டு போனாலும் அவளை மாதிரி உன்னை நேசிக்க எங்கேயும் ஒரு பொண்ணு இருக்கா, அம்மு. உன் பொண்ணுக்கு கொடுக்கணும்னு நினைச்ச அன்ப என் பொண்ணு அம்முக்கு கொடு. குழந்தைங்களோட சேர்ந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைச்சேன்னா இந்த மாதிரி என்னெல்லாம் தோணாது. அது மட்டும் இல்ல, உன் முகத்துல இந்த வருத்தமும் சோகமும் இல்லாம போயிடும். இனிமேலாவது உன்னை சிரிச்ச முகத்தோட பார்க்கணும் தான் சொல்றேன். ஹலோ, ஆமா, சொல்லுங்க. சொல்லுங்க. அட அசையாம இரு. அப்படியே இரு. என் படத்தை உன்னால வரைய முடியாத போனா? அதையும் பார்த்துருவோம். வரையறதுக்கு முன்னாடியே வாய் வைக்காத. ஆடாம அசையாம அப்படியே இரு. சரி, நான் அசையாம அப்படியே இருக்கேன். வேணும்னா லைட்டா கொஞ்சம் சிரிச்சுக்கோ. ஈ, படம் நல்லா வரணும்னா நல்லா சிரி. ஆஹா, 2 பேரும் சேர்ந்து என்ன பண்றீங்க? என்ன பண்றீங்க நீங்க? நீ என்ன பண்ற? அப்போ உன்னை படத்தை வரைஞ்சிட்டு இருக்கான். அடடா, இதுதான் அம்மாவோட படமா? இது முயலோட படம்ல. அதானே பார்த்தேன். அப்போ உன்னை ஏமாத்திருக்கான். அதனால உங்களுக்கு என்ன பிரச்சனை? அம்மு குட்டியை ஏமாத்த நான் ஒத்துக்கவே மாட்டேன். என்னோட செல்ல குட்டி. ஓ, ஆண்டி, அம்மா கீழே இறக்கி விடுங்க. கீழே விட எனக்கு மனசு இல்ல. அம்மா கீழே இறங்க. இல்ல, அம்மு குட்டி கீழே இறங்கவே மாட்டா. அது மட்டும் இல்ல, உன்னோட திருட்டுத்தனத்துக்கெல்லாம் இவ ஆளாக மாட்டா. இல்ல அம்மு,
நான் உனக்கு சாப்பாடு ஊட்டி விடுறேன்னு. என்ன ஆண்டி சாப்பிடலாம்? வேணாம் ஆண்டி. ஏய் அப்போ என்னாச்சு உனக்கு? பாட்டி அந்த ஆண்டியை இப்பயே வெளியே அனுப்புங்க. நானும் அம்மாவும் விளையாடும் போது அவங்க எதுக்கு நடுவில் வராங்க? உங்க மேல இருக்கிற பாசத்துல தானே உங்களை தேடி வந்திருக்காங்க. என் மேல அந்த அளவுக்கு பாசம் இருக்குன்னா எங்க கூட சேர்ந்து விளையாடி இருக்கலாம்ல. அதை விட்டுட்டு அம்மாவை மட்டும் தூக்கிட்டு போயிட்டாங்க. இங்க பாரு அப்போ உன்னை எல்லாம் அவங்களால தூக்கிட்டு போக முடியாது. என்ன யாரும் தூக்கிட்டு போக தேவையில்லை. அதே மாதிரி தான் அம்மாவையும் நான் நேத்துல இருந்து கவனிச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த ஆண்டிக்கு அம்மா மேல மட்டும் ஒரு தனி பாசம். அம்மாவை நம்மளை தவிர வேற யாரும் பாசம் காட்ட வேணாம். ஆண்டி கிட்ட சொல்லி வைங்க. இன்னொரு வாட்டி இப்படி பண்ணாங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது. இது பாரு கொஞ்சம் பொறுமையாயிரு. அம்மா கிட்ட அவங்க பாசமா இருக்காங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அவங்க பொண்ணு இறந்துட்டால்லப்பா. அவங்க மனசுல அந்த நினைப்பு இருக்கும். அம்மாவை தூக்கிட்டு நடக்கும்போது தான் பொண்ணு மாதிரி தோணும். அவங்க பொண்ணு இடத்துல அம்மாவை பார்க்க வேணாம். பார்த்து பார்த்து அப்புறம் சொந்தம்னு சொல்லுவாங்க. அம்மாவை அப்படி யாரும் சொந்தம்னு நினைக்க வேணாம். இனிமே நான் அந்த மாதிரி பார்த்தேன்னா அவ்வளவுதான். இப்படியெல்லாம் ஊட்டி விட்டு பழகிடாத. அவளே தான் சாப்பாடு எடுத்து சாப்பிடணும். என் அம்முக்கும் அதான் பிடிக்கும், அப்படிதானே? எனக்கு இதான் பிடிக்கும். ஆனா நீங்க தான் ஓட்டி விடுறதே இல்லையே. நீ பழக்கப்படுத்தினா அப்புறம் இதுக்கே உனக்கு டைம் கரெக்டா இருக்கும். எனக்கு தான் நிறைய டைம் இருக்குல்ல. அம்முக்கு எவ்வளவு தடவை வேணாலும் நான் ஊட்டுவேன். என்னடா கண்ணா? இதோ அப்போ வந்தாச்சு. அவன் பெரியவன் ஆயிட்டான்ல. அம்மு சின்ன பொண்ணுல்ல. இனி இவளை பாத்துக்க வேண்டியது நான் தான். ஆண்டி அம்மா விஷயத்துல பார்க்க வேணாம். அதுக்கு நாங்க இங்க இருக்கோம். பொறாம வர ஆரம்பிச்சிருச்சு. அம்மாவை இப்படி கொஞ்சறது இங்க ஒரு ஆளுக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன். ஆமா எனக்கு பிடிக்கலதான். அம்மா யாரும் சொன்னமாக யோசிக்க வேணாம். என்ன அப்போ சீரியஸா பேசுறியா? ஆமா நான் சீரியஸா தான் சொல்லிட்டு இருக்கேன். அப்படின்னா நான் ஒரு விஷயத்த சீரியஸா சொல்றேன். அம்மு குட்டிய நான் தான் பாத்துப்பேன். இல்ல நான் அதை ஒத்துக்க மாட்டேன். ஹாஸ்பிட்டல்ல இருந்து அட்மின் கால் பண்றாரு. நாளைக்கு பாலு ஹாஸ்பிட்டல்ல ரீஜாயின் பண்ண போறாருல, அதுக்காக தான் கூப்பிடுறாரு போல. அம்மா ஆண்டி அம்மா கீழே இறக்கி விட சொல்லுங்கம்மா. அப்போ கொஞ்சம் சும்மா இரு. நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. அப்போ விளையாடாத. நான் இந்த கால் அட்டன் பண்ணிட்டு வரேன். ஹலோ சார். ஹலோ, நாளைக்கு தானே பாலு ஜாயின் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்காரு? ஆமா சார். நானே இப்ப அதுக்கு தான் ஃபோன் பண்ணலான்னு இருந்தேன். வீட்ல எல்லாரும் ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. பாலு மாதிரி ஒரு டாக்டர் வீட்ல சும்மா இருக்கிறத பார்க்கும்போது எல்லாருக்குமே ரொம்ப வருத்தமா தான் இருந்தது. எங்களுக்கு ஒரு டென்ஷன் இருக்கு. அதை சொல்லத்தான் நான் கால் பண்ணேன். என்ன விஷயம் சார்? பாலு தற்சமயம் இந்த ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்க வேண்டான்னு மேனேஜ்மெண்ட்டில் முடிவு பண்ணிட்டாங்க. சார் என்ன திடீர்னு இப்படி சொல்றீங்க? ஆமாம். எந்த காரணத்தினால இப்படி ஒரு முடிவெடுத்தீங்க? சாலிடான ஒரு காரணம் இல்லாமல் பாலுவை மாதிரி ஒரு பீடியாட்ரிஷியன் மேலே ஒரு நடவடிக்கையை நாங்கள் எடுப்போமா? சார் என்ன காரணம்னு சொல்லுங்க. அதை நான் நேரில் சொல்கிறேன். சரி. ஆண்டி அம்மா விடுங்க ஆண்டி. விடுங்க ஆண்டி. அம்மா விடுங்க ஆண்டி. விடுங்க ஆண்டி. அவளுக்கு ஆண்டி விடுங்க ஆண்டி அவளை. அப்போ என்ன பண்ணிட்டு இருக்க நீ? இந்த ஆண்டி எப்பயும் வெளியே போக சொல்லுங்க. போக சொல்லுங்க. அப்போ உன்னை பேசாம இருன்னு சொல்றேன். ஆண்டி இங்க இருந்து வெளியே போக சொல்லுங்க. அப்போ பேசாம இரு, இல்லன்னா ஆடி பிச்சிருவேன் சொல்லிட்டேன். அம்மா அப்படி சொன்ன மகளா நினைக்காதீங்க. சொன்னா கேளு. விடு. அம்மா. ஐயோ உனக்கு திமிரு ரொம்ப ஜாஸ்தியா போயிடுச்சு. போ. அடிக்காதீங்க. அடிக்காதீங்க. நான் அப்படி பேசுனதால உனக்கு கோவம் வந்துருச்சு. குழந்தைங்களை இப்படி அடிக்க கூடாது. நாம தான் சொல்லி புரிய வைக்கணும். கோவப்படக்கூடாது. என்ன தொடாதீங்க. பரவாயில்ல, நான் போய் அப்போ நான் சமாதானப்படுத்துறேன்.
ஹலோ தாத்தா நான் தான் பேசுறேன். அப்புவா? ம். அப்பு குட்டிக்கு தொப்பி போட்டு எப்போ கல்யாணம்? ஓ தாத்தா, நிலைமை தெரியாம ஜோக் அடிக்காதீங்க. ரொம்ப முக்கியமான விஷயத்த சொல்ல தான் நான் உங்களை கூப்பிட்டேன். ஓ அடேங்கப்பா, அதென்ன அவ்வளோ பெரிய சீரியஸான மேட்டர்? அதெல்லாம் நம்ம நேர்ல பேசிக்கலாம். நீங்க உடனே இங்க வந்தாகணும் தாத்தா. இருந்தாலும் ஒரு க்ளூவாவது கொடு. இங்க வந்ததுக்கு அப்புறம் சொல்றேன்னு சொன்னல. இருந்தாலும் தாத்தாவுக்கு ஒரு க்ளூவாவது கொடுப்பா. இங்க இருந்து ஒரு பிசாசை வெளியே அனுப்பணும். என்னது பிசாசா? ஆமா, இனிமே ரொம்பலாம் கேள்வி கேட்காதீங்க. இல்ல, இந்த பிசாசை விரட்டி அடிக்கிறதுக்கான மந்திரம் ஒன்றும் எனக்கு தெரியாதே. தாத்தா நீங்க காமெடி பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணாம சீக்கிரம் இங்க வாங்க. விஷயத்தை நான் நேர்ல சொல்றேன். ஆம்பளைங்க அப்படிதானே பண்ணணும். இல்ல, இந்த மாதிரி டயலாக் எல்லாம் நீ எங்க இருந்து கத்துக்கிட்ட? தாத்தா உங்களால வர முடியுமா முடியாதா? வரேன்பா. அப்படின்னா உடனே கிளம்புங்க. சரி கிளம்புறேன். அப்போ என்கிட்ட கொடு. அம்மா உங்க கூட பேசணுமா? நான் கொடுக்குறேன். தாத்தா போதும் போதும், ரொம்பலாம் நடிக்காத. நீ எதுக்காக நடிக்கிறேன்னு எனக்கு தெரியும். சாக்லேட் தானே? எஸ், சாக்லேட். யா, சாக்லேட். 2 சாக்லேட் வாங்கிட்டு வாங்க. அதை இங்க கொடு. நான் வர சொன்னது அதுக்காக இல்ல. ஓ, நீங்க சீக்கிரம் வரணும். உனக்கு கீழ்ப்படுகிறேன். தாத்தா இங்க வரட்டும். எல்லாத்துக்கும் சேர்த்து நான் ஒரு முடிவு கட்டுறேன். என்ன செய்யுமா, அர்ஜென்ட்டா பார்க்கணும்னு சொன்னேன். டேய் சொல்றேன்டா, சமுதாயத்துல மதிப்பு மரியாதையோட வாழ்றவங்களுக்கு ரூமர்ஸை தட்டி விடுறதெல்லாம் ஒரு விதமான மனநோய். ஆமாடா, ஒருத்தன் செய்யணும்னு ஆசைப்படுற விஷயத்த இன்னொருத்தன் செஞ்சான்னு குற்றப்படுத்தி அதுல சுகத்தை அனுபவிக்க ஆசைப்படுறாங்க. ஆமா, இப்ப என்னாச்சு? அப்படி ஒரு வியாதி உள்ளவன் உனக்கு எதிராக வேலையை ஆரம்பிச்சிட்டான். எனக்கு எதிராவா? ஆமாடா, ஆன்லைன் நியூஸ்ல தான்டா இது வந்திருக்கு. என்னது அது? சொல்றேன், ரொம்ப சீப்பான ஒரு நியூஸ். முதல்ல நீ விஷயத்த சொல்லு. டேய், அது வந்து முன்னாள் காதலியையும் பொண்டாட்டியையும் ஒன்னா அனுபவிக்கிற டாக்டர் அப்படிதான் நெட்ல வந்திருக்கு. அப்புறம் பொண்ணை பத்தி, ஹேமா பத்தி, உமா பத்தி டீட்டெயிலாக பேசியிருக்கான். பாலு, ஏதோ ஒரு வகையில நான் திரும்பவும் அவமானப்படுத்தப்படுறேன். எதுக்கு இப்படி காயப்படுத்துறாங்க? மற்றவங்களை காயப்படுத்துறதுதான் பத்திரிகை தர்மமா? டேய், இது பத்திரிகை தர்மம்லாம் ஒன்றும் இல்லை, ஜேர்னலிசமும் கிடையாது. ஆன்லைன் பத்திரிகை எப்பவுமே பல பேருக்கு தலைவலியாக தான் இருந்திருக்கு. செலிபிரிட்டிஸ்க்கும் அப்படிதான். இந்த தடவை நீயும் பாப்புலரான ஆள் தான்டா. உனக்கு தெரியாத பல பேருக்கு டாக்டர் பாலகோபால தெரியும். இதுவும் பிரபலமாகிற ஒரு பகுதி தான், அப்படி எடுத்துக்க. இப்படிலாம் எனக்கு ஆறுதல் சொல்றியா? இதுக்கு பின்னாடி யார் இருப்பாங்க? முதல்ல எனக்கு இது காட்டினது ஜேர்னலிஸ்டா இருக்கிற ஒரு நண்பன். யாரு? எனக்கு தெரியாத அந்த ஃப்ரெண்டு. உனக்கு தெரியும்டா, அதனால தான்டா அந்த ஆளு நியூஸை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு கால் பண்ணா. இந்த சிட்டில ரொம்ப பிரபலமான ஒரு ஜேர்னலிஸ்ட் ராஜீவ் சுகுமாரன். தெரியும். அப்புறம் டேய், ராஜீவோட உதவியோட இதை அப்லோட் பண்ண அட்ரஸை கண்டுபிடிச்சிட்டேன். பெரிய ஏமாற்றமா போச்சு. இப்படி ஒரு ஃபேக் நியூஸை அவங்க பப்ளிஷ் பண்ணலன்னு சொல்றாங்க. அதாவது அவங்களுக்கே தெரியாம அவங்க பேர்ல இந்த நியூஸ் வந்திருக்கு. ஆமா, அதே தான் நடந்திருக்கு. அதுவும் ரொம்ப எக்ஸ்பர்ட்டான ஒரு ஆள். அவனால தான் இப்படி செய்ய முடியும். யார் அவன்? டேய், அதை கண்டுபிடிக்க சைபர் செல்லுக்கு போனோம். ராஜீவோட ஃப்ரெண்டு பிரசாந்த் பிள்ளை ஆளை கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டான். மிஸ்டர் ரூபேஷ். ரூபேஷா? அந்த பேர்ல எனக்கு யாரையுமே தெரியாது. அப்படியே அந்த ஆளு என்ன பழி வாங்குறான்? நானும் அப்படிதான்டா யோசிச்சேன். அப்புறம் தான் தெரிஞ்சது, இந்த ரூபேஷ் அவன் அந்த தீபன் இருக்கான்ல, அவனோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். தீபனா? ஆமா பாலு, அவன் தான். அந்த பொறுக்கி ராஸ்கல் தான் இப்படி பண்ணிருக்கான். சமுதாயத்துக்கு முன்னாடி உன் மானத்தை வாங்கணும், உமாவை அசிங்கப்படுத்தணும். தீபன், அவனை சும்மா விடக்கூடாது. டே பாலு, நாம இப்ப கவனிக்க போறது இந்த விஷயம் இல்ல.
கையை விட்டு போன உங்க வாழ்க்கையை திரும்பவும் கொண்டு வாங்க. அந்த கேடு கட்டவன சும்மா விட சொல்றியா? அவனுக்கு தெரிஞ்சதை அவன் செஞ்சுட்டு போறான். தீபன், இனி நான் அவனை விட போறதில்ல. பாலு, பாலு நில்லு. டேய் பாலு, பாலு, டேய் டேய் பாலு, டேய் நில்லு. ச்சே. தாத்தா வருவாரா போனா? வருவாரு, இல்லைன்னா நான் வர வைப்பேன். அது எப்படி? எப்படின்லாம் கேட்காத, தாத்தா வருவாரு. ஹேமா ஆண்டி விஷயத்துல ஒரு முடிவு எடுத்தே ஆகணும். என்ன முடிவு? அந்த ஆண்டி இங்கேருந்து வெளியே அனுப்புவாங்க. அதை தவிர வேற எந்த காம்ப்ரமைஸ்க்கும் நம்ம தயாராக கூடாது. நீ என் கூட நின்னா மட்டும் போதும். நீ கட்சி மாறிட்டேனா அதுக்கப்புறம் நான் கூட பேசவே மாட்டேன். என் கூடவே நிப்பல. நம்ம 2 பேரும் ஒன்றா இருந்தாதான் ஹேமாண்டி இங்கன்னு வெளியே அனுப்ப முடியும். தாத்தா நினைச்சா நடக்குமா? தாத்தா நினைச்சா ஒண்ணும் நடக்காது. நினைக்கிற மாதிரி இருந்தா ஆண்டிய பாட்டியே வெளியே அனுப்பியிருப்பாங்களே. தாத்தா சரியான பயந்தாங்கோல் இல்ல? அதை சொல்லணுமா என்ன? ஆனா பேச்ச பார்த்தா வீராப்பா இருக்கும். ஆனா வந்ததுக்கு அப்புறம் நல்லா பெருமையா பேசணும் அப்படின்னு நாம நினைச்சது நடக்கும். நம்ம தாத்தா ரொம்ப பாவம்னா நம்பவே கூடாது. அவர் பயங்கரமான ஆளு. நம்ம கிட்ட அது இதுன்னு சொல்லுவாரு, ஆனா ஒண்ணுமே நடக்காது. ஜிப்பா போட்ட ஒரு சோம்பேறி தாத்தா. அதனால ஹேமா ஆண்டி விஷயத்துல தாத்தா கிட்ட ஸ்ட்ரிக்டா பேசி ஒரு நடவடிக்கை எடுத்தே ஆகணும். அப்புறம் தாத்தாவை இங்க இருந்து அனுப்பணும். செல்லக்குட்டிங்களா? தாத்தா பாத்தியாமு, இந்தாங்க ஸ்வீட்ஸ். நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல, நம்ம கூப்பிட்ட தாத்தா ஓடி வருவாருன்னு. இப்படி ஒரு தாத்தா கிடைச்சதுக்கு நம்ம எவ்வளவு அதிர்ஷ்டசாலிங்க இல்லாம. ஆமாமா, இந்த மாதிரி ஜகஜால கில்லாடிகளான பேரப்பிள்ளைகள் கிடைச்சது தாத்தாவுக்கு அதிர்ஷ்டம் தான். ஆமா, இந்த ஜிப்பா போட்ட சோம்பேறி தாத்தாவை எதுக்காக வர சொன்னீங்க? என்ன விஷயம்னு சொல்லவே இல்லையே. இல்ல, என்ன விஷயம்? 2 பேரும் பேசாம இருக்கீங்க. ஏதோ ரொம்ப சீரியஸான விஷயம் சொல்றேன்னு சொன்னீங்க. அது சொல்றேன் தாத்தா. சொல்லு சொல்லு. தாத்தாவுக்கு சீக்கிரம் திரும்பி போகணும். அது வந்து தாத்தா, இந்த வீட்ல நானும் அம்முவும் பாட்டியும் அப்பாவும் அப்புறம் அம்மாவும் மட்டும் பத்தாதா? போதும். போதும்ல. அப்ப எதுக்கு ஹேமா ஆண்டி இங்க வந்து தங்க வச்சிருக்காங்க? நீங்க வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? இல்ல, இப்பதான் வந்தேன். தாத்தா, நீங்க டாபிக்க மாத்தாதீங்க. நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. ஹேமா ஆண்டி எதுக்கு இங்க தங்க வச்சிருக்காங்க? இல்ல, அது வந்து அது இதுன்னு இழுக்காதீங்க. எனக்கு பதில் சொல்லுங்க. ஹேமா ஆண்டி நல்லவங்க தான்ப்பா. இல்ல, ஆண்டி அவங்க இறந்து போன பொண்ணுக்காக அம்முவை சொந்தமாக பாக்குறாங்க. சே, உனக்கு அப்படி தோணுதுப்பா. நம்ம அம்மாவை அப்படி யாருக்காவது சொந்தமாக்க முடியுமா? அதுக்கான முயற்சி தான் இப்ப ஆண்டி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நாங்க வந்து விளையாடும் போது ஆண்டி அம்மாவை தூக்கிட்டு போறாங்க. அப்புறம் இவளுக்கு மட்டும் சாப்பாடு ஊட்டி விடுறாங்க, இவளை மட்டும் கொஞ்சிறாங்க. அது அம்மு மேல இருக்கிற பாசத்துலப்பா. ஆமா, அம்மாவால செய்ய முடியாததை ஆன்ட்டி செய்யறத பார்த்து நீங்க சந்தோஷப்படணும்ல, இல்லையா செல்லம்? எனக்கு அவங்கள பிடிச்சிருக்கு, ஆனா அப்போ எனக்கு தான் பிடிக்கல. அப்போ கம்ப்ளைண்ட் உனக்கு மட்டும்தான். ஆமா. இல்ல, அதுக்கு இப்போ என்னதான் தீர்வு? ஹேமா ஆண்டி இந்த வீட்டை விட்டு போக சொல்லுங்க, அது போதும். அதுக்காக தான் உங்களை வர சொன்னேன் தாத்தா. அம்மு எப்பவுமே கூட தான் இருக்கணும். அவளுக்கு தேவையானதெல்லாம் நான் செய்யறேன். ஸ்கூலுக்கு போகும்போது அம்முக்கு ஹெல்ப் பண்றேன், சாப்பாடு ஊட்டி விடுறேன், எல்லாம் நான் தான் பண்றேன். சரிதானே? ஆமா. அப்ப எதுக்கு ஆண்டி தள்ளிடுறாங்க? எங்க கூட விளையாட அம்மாக்கும் அப்பாக்கும் டைம் இல்ல. எங்களுக்கு இப்போ நாங்க மட்டும்தான் இருக்கோம். அதை கெடுக்கிறதுக்கு யாரையும் அனுமதிக்க மாட்டேன். அதனால ஹேமாண்டி இந்த வீட்டை விட்டு கிளம்பியே ஆகணும். இல்ல, அது இதுன்னு சொல்லி நீங்க எஸ்கேப் ஆகலாம் நினைக்காதீங்க தாத்தா. இன்னைக்கு இதுக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும்.
ஹேமாவை இங்க கூட்டிட்டு வந்தது உன்னோட அப்பா அம்மா தானே. இதுல தாத்தா எப்படி தலையிட முடியும்? தாத்தா தானே அம்மாவோட அப்பா. அப்பா பொண்ணுகிட்ட சொல்லட்டும், அவங்க இங்க இருந்து போக சொல்லி. அவங்க இங்க இருந்து கிளம்பலனா நாங்க இங்க இருக்க மாட்டோம். அட கோவத்தில் அந்த மாதிரியெல்லாம் சொல்லக்கூடாதப்பா. நாம பேசி ஒரு முடிவு பண்ணுவோம். செய்யலான்னு சொன்னா பத்தாது, செஞ்சாகணும். ம் ஓகே. எப்போ அனுப்புவீங்க? அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். நீங்க சொன்னதை இந்த தாத்தா நிறைவேற்றி வைக்கிறேன். இது என்னது? சத்தியம் பண்ணுங்க. சத்தியம் பண்ணுங்க. ஓகே டன். போதுமா? சொன்னது செஞ்சீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் தரேன். அம்மு, அது என்னன்னு சொல்றேன், வா. ஓகே தானே? டபுள் ஓகே. அப்படி என்ன சர்ப்ரைஸ தாத்தாக்கு நீங்க தர போறீங்க? சர்ப்ரைஸ முன்னாடியே சொல்ல முடியுமா? இல்ல, என்ன எங்கேயாவது மாட்டி விடுறதுக்கான சர்ப்ரைஸா? சர்ப்ரைஸ் தரும்போது உங்களுக்கு புரியும் நாங்க தாத்தா மேல எவ்வளவு அக்கறை இருக்கோம்ட்டு. இருந்தாலும் ஒரு குழுவாவது கொடு. அதெல்லாம் சொல்ல முடியாது. செல்லம் சாரி. அப்போ நாங்க சொன்னதை நீங்க செஞ்சிருவீங்கல்ல? கண்டிப்பா. சரி வா அம்மு. தாத்தா நீங்க அந்த போன் கொடுங்க. தாங்க சொல்றல. இந்தா. நல்ல தாத்தா. வா அம்மு. பசங்க ஏன் இப்படி யோசிக்கிறாங்க? அப்படிலாம் அவங்க நினைக்கிறாங்கன்னா ஒரு வகையில நாமளும் அதுக்கு காரணம் தானே. சின்ன குழந்தையா இருந்தாலும் பெரிய வார்த்தையா பேசுறாங்க. அவங்களுக்கு அன்பு யாருக்கிட்ட இருந்தும் கிடைக்க மாட்டேங்குது. அப்பா அம்மாவால் அதை கொடுக்க முடியல. அப்புறம் சொல்லி கொடுக்கறதுக்கு யாருமே இல்லைங்கிறதுனால தானே அவங்க இப்படியெல்லாம் முடிவு எடுக்கிறாங்க. அதனால தான் இந்த வயசுலேயே பெரியவங்க மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் அவங்க இப்போ வச்ச டிமாண்டை நீங்கள் கேட்டீங்கல்ல, அது ஹேமா தன்னோட பொண்ணை பறி கொடுத்துட்டு நிற்கிறா. அவ அம்முவை பார்த்தா கொஞ்சம் ஆறுதல் அடைகிறா. அதுவும் சரிதான். ஆனால் ஹேமாவை இங்கே தங்க வைக்கிறது பெரிய ஆபத்தாயிடும். நான் இப்படி சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. ஒரு தடவை ஹேமாவால் பாலுவும் உமாவும் பிரிஞ்சிட்டாங்க. இப்போ ஹேமா குழந்தைகளுக்கு இடையிலையும் ஒரு பிரச்சனையா இருக்கா. ஐயோ, அவ ரொம்ப அப்பாவிங்க. அது எனக்கும் தெரியும். நாம எல்லா விஷயங்களையும் விட முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது நம்ம குழந்தைங்களோட வாழ்க்கைக்கு தான். அவங்க இது வரைக்கும் சந்தோஷமா நிம்மதியா வாழ்ந்ததே இல்லை. ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பா இருந்தும் கூட அது அவங்களுக்கும் குழந்தைங்களுக்கும் ஒரு அனுபவமா கிடைக்கல. இனிமேலாவது அவங்க குழந்தைங்களுக்காக வாழணும். அதுக்கு முதல் தேவை ஹேமாவோட விஷயத்துல கண்டிப்பா ஒரு முடிவு எடுத்தே ஆகணும். ஒதுக்கி தள்ள வேண்டாம், உதவி செய்யுங்க. ஆனா கூடவே தங்க வச்சு பிரச்சனையை இன்னும் பெருசாக்க யாரும் முயற்சி பண்ணக்கூடாது. ஹேமா இந்த வீட்டில் தங்கிறது பெரிய ஆபத்தில் போய் முடியும். படிச்சீங்கல்ல? கமெண்ட் பாக்ஸை கொஞ்சம் பாருங்க. யாருமே படிக்க விரும்பாத கமெண்ட்ஸ் டாக்டர் பாலுவை பற்றியும் இன்னொரு பொண்ணை பற்றியும் வந்திருக்கு. உங்கள் ஹஸ்பண்டை பற்றி வந்திருக்கிற இந்த விஷயம் எந்த பொண்டாட்டியாலையும் தாங்க முடியாது. ஆனால் என்னால் உங்ககிட்ட அதை சொல்லாமல் இருக்க முடியாது. டாக்டர் பாலுவை திரும்ப இங்கே இருக்கிற பீடியாட்ரிக் டிபார்ட்மெண்ட் கொண்டு வர்றதில் முதல்ல ரெக்கமெண்ட் பண்ணது நீங்கள் தான். டாக்டர் பாலு ஒரு நல்ல சைல்டு ஸ்பெஷலிஸ்ட்னு தெரிஞ்சதுனால தான் அவர் அந்த ஹாஸ்பிட்டலில் சேர்க்கலான் இருந்தோம். ஆனால் இவ்வளவு சீரியஸான குற்றச்சாட்டுகள் வந்துட்டு இருக்கும்போது ஹாஸ்பிட்டல் பேரை கெடுக்கிற மாதிரி எந்த ஒரு முடிவையும் என்னால் எடுக்க முடியாது. சார், இது பாலு என்னோட ஹஸ்பண்ட். இதெல்லாம் கேட்டுட்டு அவர் மேல எனக்கு எந்த சந்தேகமும் வரல. பாலு ஒரு நல்ல ஹஸ்பண்ட், அவர் ஒரு நல்ல ஃப்ரெண்ட், எல்லாத்துக்கும் மேல அவரு ஒரு நல்ல டாக்டரும் கூட. பாலு வாழ்க்கையிலையும் என் வாழ்க்கையிலையும் இந்த மாதிரி ரூமர்ஸ் எல்லாம் புதுசு இல்லை. இந்த மாதிரி வதந்தியை பரப்புறது யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும். பாலு எங்கேயுமே வேலை செய்யக்கூடாதுன்னு சில பேர் முடிவு பண்ணதுனால தான் இப்படிப்பட்ட வதந்தி எல்லாம் வந்துகிட்டு இருக்கு. இதுல
கொஞ்சம் கூட உண்மையே இல்ல. பாலுவோட காதலின்னு சொல்லப்படுற அந்த ஹேமாவை நான் தான் எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து தங்க வச்சிருக்கேன். அவங்க 2 பேருக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்ப நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். இப்ப இவங்க பரப்புற இந்த வதந்தியில எல்லாம் கொஞ்சம் கூட உண்மையே கிடையாதுன்னு நான் சொல்றத கேட்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க மேல எனக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா புருஷனோட ரகசிய காதலின்னு சொல்றவள எந்த ஒரு பொண்டாட்டியாவது வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து தங்க வைப்பாளா? இந்த ஒரு காரணம் போதாதா சார்? பாலுங்கிற ஒரு திறமையான டாக்டரை இல்லாம பண்ணணும்னு சில பேர் பண்ற சதிதான் இதுக்கெல்லாம் காரணம்னு உங்களுக்கு புரியலையா? இந்த ஒரு காரணத்துக்காக பாலுவை இந்த ஹாஸ்பிட்டல்ல ஜாயின் பண்ண வேண்டான்னு நீங்க சொல்லக்கூடாது. இந்த ஹாஸ்பிட்டலுக்கு பெருமையும் புகழும் வாங்கி தருவாரு டாக்டர் பாலு. நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு புரியுது. இது ஒரு வதந்தியா கூட இருக்கலாம். இதை யார் செஞ்சிருந்தாலும் அது ஒரு பெரிய குற்றம்தான். பாலுவை ஒரு நிரபராதின்னு நிரூபிக்க சைபர் செல் உதவியை கேட்கலாம்ல? கண்டிப்பா சார், இதை கண்டிப்பா நாங்க லீகலா ஃபேஸ் பண்ண தான் போறோம். ஆனா அதை அவர் இந்த ஹாஸ்பிட்டல்ல வேலை செஞ்சுக்கிட்டே தான் செய்யணும். அதுக்கு உங்களோட உதவி பாலுவுக்கு ரொம்ப தேவை. இப்ப நீங்க பாலுவை வேண்டான்னு சொல்லிட்டா இந்த வதந்தி உண்மைன்னு ஆயிடும். இந்த மாதிரி காசிப்ஸால டாக்டர் பாலு தோத்து போயிடக்கூடாது. இங்க வேலை பார்த்துக்கிட்டே இத பண்ணவங்கள சட்டத்துக்கு முன்னாடி கொண்டு வருவோம். இது எல்லாமே தனிப்பட்ட பகையை தீர்க்கறதுக்காக செஞ்ச சதிதான்னு நாங்க நிரூபிப்போம். அதுக்காக நான் உங்ககிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன், பாலுவை இங்க ஒர்க் பண்ண அலோவ் பண்ணுங்க. மறுபடியும் ஹாஸ்பிட்டல்ல ஜாயின் பண்ண போறோங்கிற சந்தோஷத்துல தான் பாலு இருக்காரு. அந்த சான்ஸ் மிஸ் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சா அவர் மனசுடைஞ்சு போயிடுவாரு. நாம எல்லாருமே நல்ல ஒரு டாக்டரை இழந்துருவோம். அதான் கேக்குறேன், எங்களுக்கு சாதகமா முடிவெடுத்தா நல்லா இருக்கும். நான் உங்க ரிக்வெஸ்ட்டை ஏத்துக்கிறேன் டாக்டர் உமா. ஆனா இதுக்கப்புறமும் இந்த மாதிரி ஒரு கார்சிப் வரக்கூடாது. இல்ல சார், நீங்க இவ்வளவு தூரம் சொல்றதுனால டாக்டர் பாலுவுக்கு நாங்க இன்னொரு சான்ஸ் கொடுக்குறோம். அவர் என்னைக்கு ஜாயின் பண்ணணும்னு நான் சொல்றேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ. எனக்கு சில விஷயங்கள் உன்கிட்ட இருந்து தெரிஞ்சே ஆகணும். என்ன அவமானப்படுத்தியும் ஆத்திரம் தீரல. உமாவும் நானும் ஒன்னா சேர்ந்த காலத்துல இருந்தே நீதான் எங்களுக்கு நடுவுல எங்க 2 பேரையுமே பிரிக்கிறதுக்காக விரோதி ஆக்க நீ செஞ்ச சதி வேலைலாம் 1-2 இல்ல. நான் நேசிச்சு மனசுக்குள்ள சுமந்துக்கிட்டு இருந்த பொண்ணு தான் உமா. அவளை நீ காதலுங்கிற பேர்ல மயக்க கூட்டிட்டு போயிட்டேன். அன்னைக்கே நான் முடிவு பண்ணிட்டேன்டா உன்னை அழிச்சாகணும்னு. இன்னையோட இந்த வேலையெல்லாம் நிறுத்திக்க. இதுக்கு மேல ஏதாவது பண்ண வார்த்தையாலேயோ செயலாலேயோ இனி எப்பவுமே எனக்கும் உமாவுக்குமான வாழ்க்கையில ஒரு தொந்தரவா நீ வரவே கூடாது. திரும்பவும் நான் இந்த மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்க மாட்டேன். நில்றா. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.